தமிழ் புத்தாண்டு பரவ வருடத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்கு. மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை மகான் வழிபாடு வச்சுக்கு. 7.5 சனி இருக்குது, என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் தான். திருச்செந்தூர் போகிறீங்களே இல்லையோ, எக்ஸசைஸ் முக்கியம். இந்த மன அழுத்தம் யோசிக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. தொழில் அற்புதமாக செட்டில் ஆகிடும். தேக ஆரோக்கியத்தில் தெம்பாயிடுவீங்க. ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்த தேக ஆரோக்கியம்லாம் டெய்லி போய் டாக்டர் பார்த்து அதை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணி நல்ல இயற்கை வைத்தியத்தில் போய் ஃபிட்டாகிடுவீங்க. மேஷெல்லாம் தரையில் உட்காரதே தெரியாத இருக்கும். ஏன்னா எப்போவுமே சொகுசுக்காரங்க இவங்கெல்லாம் சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஆகிடும். அதே போல் பணவரவுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். தொழிலில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை தீரும். சுபவிரயம், வீடு நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, புது முயற்சி ஏற்படுறது, தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்தி வருவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அற்புதம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆகிறது, உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அற்புதமான காலகட்டம். பெரிய அளவுக்கு நிலம் இல்லாதவர்கள் விவசாய நிலத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறது, அரசுத்துறை அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவது, புதிய பொறுப்புகளுக்கு வருவது, இள வயதை சார்ந்த மாணவர்களுக்கு தடைப்பட்ட இந்த கல்வியெல்லாம் கிளியரன்ஸ் ஆகிறது. வண்டி வாகனத்தில் தான் 5 வருஷம் 10 வருஷமெல்லாம் ஒரே வண்டி வச்சு ஓட்டியிருப்பாங்க. அதெல்லாம் மாதிரி ஜம்முன்னு வரும். 7.5 சனிக்கெல்லாம் பயப்படக்கூடாது மேஷம். ஏன்னா சனி உங்கள் ராசியில் நீச்சமாகக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பலமானது. அதே போல் சனி வீடான மகரத்தில் போய் உச்சம் பெறக்கூடிய ராசி யாருன்னா மேஷத்தினுடைய செவ்வாய் தான். சும்மா அவங்க சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்களாம் கவலைப்படாது. சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. கிரகத்தினுடைய தன்மை பார்க்கணும், நம்ம ராசிநாதனுடைய தன்மை பார்க்கணும். கோவத்தை மட்டும் விட்டுரு. ரொம்ப பிளாங்க் ஆகாது. எல்லாருக்கும் நல்லவனாக எப்படி இருப்பீங்க? எல்லாருக்கெல்லாம் நல்லவனாக இருக்க முடியாது. ஸோ அந்த தாட்டிலேருந்து வெளில வந்துடும். முடியாததை முடியாது என்று சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களை மேன்மை எடுத்தும் இந்த வருடம் மிக அற்புதத்தை கொடுக்கும். தூக்கத்தை மட்டும் கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். 12 ராசியில் ரிஷபத்துக்கு தான் பிரமாதம். அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி 11ஆம் இடத்துல இருக்கார். எந்த சமயத்தில் டெவலப் ஆகாமலாம் இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியும். வண்டி வாகனத்தில் வித்தை காட்டக்கூடாது. பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கம் நல்லா பார்த்துக்கணும். ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்வது, மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாமரை மலர்களை கொடுப்பது, பசு நெய்யை கொடுப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரிஷபத்துக்கு கல்யாணம் நடக்கும், திருமணம் அமைப்பும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது, பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனை தீருது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, நிறைய முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசி யார்? ரிஷபம். ஆச்சரியமாக இருக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமையெல்லாம் மாறும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, அரசியலில் நிறைய வெற்றிகள், நிறைய மந்திரி பிரதானிகள்லாம் ஆக போகிறது யார்? ரிஷபம். கடல் கடந்து நிறைய தொழிலெல்லாம் நின்று இருந்தாலும் அதெல்லாம் திருப்பி உயிர் வந்துடும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் அதிகமாக கூடிய ராசி யார்? ரிஷபம். இல்லைனா டைவர்ஸ் ஆகிட்டு திருப்பி ரீகல்யாணம் ஆகிறதெல்லாம் ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷப ராசிக்கார். இதெல்லாம் உங்களுக்கு மகா சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். பட்டீஸ்வரம் துர்கை தஞ்சாவூரில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில். கோயிலில் போயிட்டு அம்மனுடைய குங்குமத்தை வாங்கி வந்து அம்பாள் படத்தை வச்சு டெய்லி அகல் தீபம் ஏற்றணும். பட்டீஸ்வரம் திங்கட்கிழமை சிவன் கோயில். என்ன ஒரு மிதுனத்துக்கு மெயினாக பிபி ஏறக்கூடாது. மிதுனத்துக்கு எப்போவுமே பால்பிட்டேஷன், ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அது எப்போவுமே நான் சொல்கிறது தான். லோ பிபி, ஐபிபி, ஹார்ட்டு நிறைய பிரச்சனை ஆகிறவங்க மிதுனம் இருக்குது. எல்லாமே அற்புதம். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காது, மூக்கு, தொண்டை எல்லாம் பார்த்துக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தேவையில்லாத மாட்டிப்பீங்க. ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்காதீங்க. பழைய கடன்கள் பைசல் ஆகும். தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து தெம்பாயிடுவீங்க. மிதுனம் இது தேரவே தேராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலேருந்து ஜம்முன்னு ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்து தான் மற்றவங்க தேராத போயிடுவாங்க. ஸோ நல்லது நிறைய நடக்கும். தொழிலில் புது புது முயற்சிகள், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், புது படிப்பு கிடைக்கிறது. இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வி, தடைப்பட்டிருந்த திருமணம், தடைப்பட்டிருந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். பெரிய மேன்மக்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதத்துலேருந்து. அப்போ என்ன நடக்கும்? நல்லவர்கள் சுற்றி வருவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். தேன் தடவை வார்த்தை மட்டும் முக்கியம். வாக்குவாதத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் சட்ட சிக்கல்லாம் வருமா மிதனத்துக்கு. என்னடா செல்வி கடைசியில் ஒரு அணுகுண்டு போடுறாருன்னா நடக்கிறதானு சொல்ல முடியும். கோயில் திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசி மிதுனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். காலஸ்திரி போகிறது. மாதம் ஒரு சனிக்கிழமை பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறது. பெரிய பலம், பெரிய சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், நிறைய திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ராசி யார்? கடகராசி. ஏற்கனவே திருமண பாதிப்பு, கவலை வேண்டாம். மர்மண அமைப்பெல்லாம் கைகூடும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவார்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். பெற்றோர் பெரியோர்களுக்கு நிறைய நல்லது செய்வீங்க, அவங்கள நல்லா பார்த்துப்பீங்க. வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு டிசம்பர் வரைக்கும் இருக்கிறனால கோளர் பதிகத்தை சொல்லணும். திடீர் அதிர்ஷ்டம் வேற்றுமொழி மனிதர்களால் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. சாதாரணமாக கவுன்சிலராக இருந்தால் மாறிடுவீங்க, பகுதியாக இருந்தால் என்னவாயிடுவீங்க, மாவட்டம் ஆகிடுவீங்க. மாவட்டம்னா மாநிலம் ஆகிடுவீங்க. அப்போ எம்எல்ஏலாம் அவரதெல்லாம் ஈஸியாக ஆகும். பெரிய பேர், பெரிய அதிர்ஷ்டம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லாம் குடும்பத்தில் புது வரவுகள். கடகராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் மாறும். ஆச்சரியமாக இருக்கும். நிறைய நல்லது நடக்கும். தேக ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவடெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். கழிவுகள் பகுதி, முதுகு தண்டுவட பகுதி, லோ பிபி, ஐபிபி அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சந்திரன் ஆட்சி. எப்போ பார்த்தாலுமே கோபமாக இருக்கக்கூடாது. நல்லா இருப்பீங்க. சப்ப மேட்ருக்கு எமோஷனல் ஆகிடும். அது கொஞ்சம் பார்த்து